NCERT 12th Physics Chapter 1 Exercise 1.18. A point charge of 2 microcoulomb is at the center of cubic Gaussian surface 9 cm on edge. What is the net electric flux through the surface? So நமக்கு Gaussian surface கொடுத்துட்டாங்க. Gaussலாம் என்ன ஒரு closed surface இருந்துச்சுன்னா அதுக்குள்ள flux enclosed ஆயிருக்கிறது வந்து flux is equal to q by epsilon. இது வந்து எல்லா அது வந்து எந்த சைஸ் எந்த சர்ஃபேஸ் எந்த ஷேப்புக்கு அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஷேப்புக்கு எல்லாத்துக்குமே என்னது flux is equal to q by epsilon naught தான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் நெட் அதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி சர்ஃபேஸ் தான் கேட்டிருக்காங்க. காஷியன் சர்ஃபேஸ் இருக்கு. அப்போ கிவன் என்ன எழுதலாம், q வந்து 2 மைக்ரோ கூலும், ஃப்ளக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் ஃபார்முலானா q by epsilon naught. ஸோ q ஓட வேல்யூ 2 into 10 raised to minus 6. Epsilon naught value 8.854 into 10 raised to minus 12. இப்போ இந்த 2க்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 4.427 வரும். ஸோ இதை நான் அப்ராக்சிமேட் பண்ணேன் அப்படின்னா 4.4 தானே. ஸோ இப்படி எழுதிக்கிறேன். into 10 raised to minus 6 plus 12. ஸோ இது என்ன வரும், 10 power of 6 by 4.42. ஓகே, இப்போ நான் டெசிமல் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 100 into 10 power of 6 by 442 வரும். இப்போ நான் டிவைட் பண்ணுறேன் 100 442. ஓகே, ஸோ 100 போகாது. ஸோ பாயிண்ட் அண்ட் ஹியர் 0 அண்ட் 442 into 2 is 884. ஸோ 884 it is divisible. ஸோ if you cancel means இங்கே borrow பண்ணுறோம். ஸோ இது 9 ஆகும், இது 9 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 6 1 1 1. ஸோ இங்கே என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. ஓகே, இப்போ 1 1 6 இருக்குது. இப்போ அகெயின் 0 போடுறேன். ஸோ ஏன்னா டெசிமல் போகாது. இப்போ 442 into 3 போட்டாக்க 6 12 136 வருது. ஸோ 136 வருது. ஸோ அகெயின் 2 தான் போகும். ஸோ 824. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே borrow பண்ணாக்க 3 வரும் அண்ட் ஹியர் இட் இஸ் 6 வரும். இங்கே 10 ஆகும் அண்ட் இங்கே 1 போகாது. ஸோ 11 வரும். ஸோ 11 336. ஓகே, அண்ட் இங்கே 36 அகெயின் 0 போடுறேன். ஸோ இப்போ 442 into 6 போட்டு பார்க்கலாம். பிகாஸ் 6 4s are 24. ஸோ இது தாண்டி வருது. 6 7 போட்டால் 28 வரும். பார்க்கலாம், இது பார்க்கலாம். ஸோ 12 24 5 2 this one 2 6 5 2 வருது. இப்போ அதே இது 7க்கும் நான் போட்டு பார்க்குறேன். 442 into 7 போட்டேன் அப்படின்னா 14 29 2 20 31. ஸோ 7 வருது. ஸோ 3194. ஸோ என்னோட ஆன்சர் என்ன, அப்போது 100 by 442க்கு 0.227 வருது இன்ட்டு 10 raised to 6. இப்போ நான் டெசிமல் பாயிண்ட் 2 பாயிண்ட்னு கொண்டு வந்தேன்னா ஆன்சர் வில் பி 2.27 into 10 raised to 5. யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.